சமீபத்தில் வந்திருக்கிற GLP-1 அப்படின்ற பென், அதாவது இன்ஜெக்ஷன், இதை போட்டுக்கிட்டு உடம்ப குறைச்சிடலாமா, நான் ஏன் கஷ்டப்பட்டுட்டு டயட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் வருது. அதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு அறிவியல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு உண்டான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GLP-1 அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது அந்த செமாக்ளூடைட் அல்லது மவுண்ட்ஜாரோ இந்த மாதிரியான ஊசிகள், அதோடைய அறிவியல் பூர்வமான தன்மைகள் இதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஆனால் அது போடுறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த GLP-1 ஊசிகள் போடுறதுனால உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அது ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படின்றது அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. அதாவது டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது நல்ல வேலை செய்யுது அப்படின்னு. பட் அப்போது டைப் 2 டயபிட்டிஸ் இருக்குது, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, நான் உடனடியாக அந்த ஊசியை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கட்டுக்கடங்காத டைப் 2 டயபிட்டிஸ், அதாவது மாத்திரைகள் டயட்லாம் இருக்கும், நல்லா ஒழுங்காக மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறோம், அதையும் தாண்டி அது கட்டுக்குள்ளே அடங்காமல் இருக்குது அந்த ஃபேட்டி லிவரும் டைப் 2 டயபிட்டிஸும் அப்படின்னா அப்போ அந்த ஊசியை எடுத்துக்கிறதுல தவறில்லை. அதுவும் உங்களுடைய மருத்துவர் பரிந்துரை பண்ணினால் மட்டும்தான். சரி, உடல் எடை குறைக்கிறதுக்காக நான் அந்த ஊசியை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ரொம்பவும் ஒபீஸாக இருக்கிறவங்க, அதாவது 100 கிலோவுக்கு மேலே, 110 கிலோ, 120 கிலோ, ஒரு சிலர் 140, 150 அப்படிலாம் இருக்காங்க, அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஊசியை பயன்படுத்திக்கலாம். அதுவும் உங்களுடைய மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டும்தான். ஆனால் நம்ம மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு 10 கிலோ குறைச்சிக்கிறேன், ஒரு 15 கிலோ குறைச்சிக்கிறேன், நான் ஊசி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியான முறை இல்லை. உங்கள் மருத்துவர் பரிந்துரை செய்யாமல் நீங்கள் அந்த ஊசியை போடுறதுன்றது சரியான ஒரு வழியும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி நீங்கள் போட்டுக்கிட்டால் கூட டயட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஊசி போடும் காலங்கள், அதாவது அது முதல் மாதம், முதல் 4 வாரத்துலேருந்து 5 வாரம் லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப கம்மியான ஒரு டோஸ் போட்டு, ஒரு லோடிங் டோஸ் போட்டுட்டு அடுத்தடுத்த மாதங்களில் அதோடைய டோஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளார அந்த ஊசியுடைய அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். அந்த 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு உங்களோட உடல் தன்மையை பொறுத்து, ஒபிசிட்டியை பொறுத்து 10 கிலோலேருந்து 20 கிலோ கூட வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் பண்ணினா மட்டும்தான். ஆனால் அந்த ஊசி எடுக்கும் காலங்களில் கூட டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத உங்கள் மருத்துவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் ரொம்பவும் கம்மியாக எடுக்கணும், சரியான புரதம் எடுக்கணும், கொழுப்பும் கம்மியாக எடுக்கணும். அதாவது இந்த ஊசி போடுற அந்த 4 மாத காலத்தில் கொழுப்பும் கம்மியாக தான் எடுக்கணும். ஸோ அப்பையும் நீங்கள் டயட்டில் இருந்து தான் ஆகணும். சரி, ஊசிலாம் போட்டாச்சு, உடம்பெல்லாம் குறைச்சாச்சு, ஓரளவு கன்வீனியண்ட்டாக வந்துட்டோம், அப்போ நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. நீங்கள் ஊசியெல்லாம் போட்டு உடம்பை குறைச்சா கூட மறுபடியும் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டான பேலியோ டயட் அப்படின்ற இந்த அருமையான டயட்டை ஃபாலோ பண்ணினால் மட்டும்தான் நீங்கள் இழந்த எடை தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டுக்குள்ளேயே இருக்கும். இல்லை சார், நான் ஊசிலாம் போட்டுட்டேன், உடம்பெல்லாம் குறைச்சிட்டேன், அதனால் நான் நார்மல் டயட்டு எப்போதும் போல் நான் என் இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் உங்களுடைய உடம்பு குண்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன, ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, சரி சார், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊசி போட்டு குறைச்சிக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரியான உள்ள வெளியே விளையாட்டெல்லாம் யாரும் விளையாட வேண்டாம். அது உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஸோ GLP-1 அப்படின்ற இந்த செமாக்ளூடைட் மவுண்ட்ஜாரோ பென் மருத்துவருடைய பரிந்துரையில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். தனக்குத்தானே நம்மளாவே வாங்கி போட்டுக்கிறதெல்லாம் தவறு. அப்படியே நீங்கள் அந்த GLP-1 பென் இன்ஜெக்ஷனில் இருந்தாலும் டயட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வரலாம். இந்த GLP-1 சைடு எஃபெக்ட்னு சொல்கிறத விட அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள நுண் உயிர் சத்துக்கள், வைட்டமின்கள், மினரல்கள், இது எல்லாத்தையும் அது டோட்டலாக காலி பண்ணிடும். அப்போது நீங்கள் டயட்டில் இருக்கும்போது எப்படி நம்ம சப்ளிமெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த GLP-1 பெனில் இருக்கும்போது சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3, விட்டமின் D3 புரோட்டோகால், ஒரு சில மல்டி விட்டமின்கள், B12, மெக்னீஷியம் இதெல்லாம் தேவைப்படும். இது உங்களோட மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம். அல்லது உங்களுடைய இரத்த பரிசோதனையின் முடிவின்படி நீங்கள் இந்த சத்து மாத்திரைகளை எடுத்துக்கலாம். இது ஏன் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா, எந்த விதத்தில் உங்களுடைய உடல் எடை குறைஞ்சாலும், அந்த டயட்டில் இருந்தாலும் சரி,
ஊசி போட்டு நீங்கள் குறைச்சாலும் சரி, அதில் உங்களுடைய நுண் உயிர் சத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஸோ நம்மளுடைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், விட்டமின் பேலன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஆரோக்கியமான எடை இழப்பாக இருக்கும். நம்ம கடைசியாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, GLP-1 இன்ஜெக்ஷன் எடுக்கிறது தவறு கிடையாது. உங்களுடைய மருத்துவர் சொல்லாமல் எடுக்கிறது தவறு தான். அதே நேரத்தில் நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் எடுக்கும் பொழுதும் சரி, எடுத்து முடித்த பிறகும் சரி, அதோடைய பலனை முழுமையாக அனுபவிக்கணும்னா கட்டாயமாக நீங்கள் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட்டில் இருக்கணும். அதற்கேற்ற மாதிரியான சப்ளிமெண்ட்டுகளை எடுத்துக்கணும். அப்போ தான் அது ஒரு ஆரோக்கியமான உடல் எடை, ஆரோக்கியமான வாழ்வு முறையாக இருக்கும். நன்றி.